ஓகே. ஸோ மோஸ்ட் பீப்பிள் டோன்ட் ஆக்ட் அன்டில் தே கெட் ரீப்ளேஸ்ட். பிகாஸ் ஏஐ வந்து ஆல்ரெடி இங்கே இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் எக்ஸாக்ட் ப்ளூ பிரிண்ட் சொல்கிறேன். ஹவு டு எஸ்கேப் த ஏஐ ட்ராப் அண்ட் மேக் யுவர் செல்ஃப் irreplaceable. ஃபர்ஸ்ட் வந்து த ஹார்ஷ் ரியாலிட்டி. எந்த ஜாபுமே சேஃப் கிடையாது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த ஜாப் கொலாப்ஸோட டைம்லைனை வந்து தெரிஞ்சுக்கணும். ஹவு எக்ஸாக்ட்லி இட் இஸ் ஹேப்பனிங். ஓகே, நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஏஐ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கேஷியர் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸை தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அப்படி கிடையாது. பியாண்ட் தட், ஸோ ஏஐ வந்து நாட் ஜஸ்ட் ஆட்டோமேட்டிங் ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க், இட்ஸ் ஆல்ரெடி அட்வான்சிங் இன் டு லா, ஃபினான்ஸ், மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ நம்ம மோஸ்ட் செக்யூர் நினச்சிட்டு இருக்க ஜாப்ஸ் எல்லாமே தே ஆர் கெட்டிங் ரீப்ளேஸ் பிகாஸ் ஏஐ கேன் அனலைஸ் டேட்டா, ரைட் கான்ட்ராக்ட்ஸ், டயக்னோஸ் டிசீசஸ் ஃபாஸ்டர் அண்ட் சீப்பர் தென் ஹியூமன். ஸோ அதுதான் ஒன்லி ரீசன். அதே மாதிரியே வந்து ஹார்வே ஏஐ விச் இஸ் அ லீகல் ஏஐ. ஸோ அது வந்து கான்ட்ராக்ட்ஸை அனலைஸ் பண்ணும். அதுக்கப்புறம் லீகல் டாக்குமெண்ட்ஸை டிராஃப்ட் இன் மினிட்ஸ், பட் டேஸ் கிடையாது. பட் ஹியூமன்ஸ் வந்து வீக்ஸ் கணக்கில் எடுப்பாங்க டு டிராஃப்ட் த லீகல் டாக்குமெண்ட்ஸ். அண்ட் நமக்கு தெரிஞ்ச நிறைய ஏஐஸ் இருக்கு இல்லையா, லைக் கிளாட், ஜெமினி, GPT. ஸோ தே ஆல்ரெடி ரைட்டிங் காம்ப்ளெக்ஸ் கோடிங் ஸ்கிரிப்ட். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே இஸ் கெட்டிங் ரீப்ளேஸ் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக. பட் நம்ம இப்போ நம்மளோட டேக்அவே என்னவா இருக்கணும்னா, இஃப் யுவர் இன்கம் டிபெண்ட்ஸ் ஆன் த சிங்கிள் பே செக், தென் திஸ் இஸ் த டைம் யூ ஹவ் டு டேக் ஆக்ஷன். பிகாஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷன், இந்த மாதிரி ஷிஃப்ட்டில் வந்து ஒன் ஹூ லீவரேஜிங் ஏஐ வில் சர்வை. யூ ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் 2 இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் டு சர்வே திஸ் ஷிஃப்ட். ஏன்னா சப்போஸ் இஃப் யூ ஆர் ஆல்ரெடி டிபெண்டிங் ஆன் த சிங்கிள் பே செக், நீங்கள் வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, சடனாக வந்து யுவர் ஜாப் இஸ் கெட்டிங் ரீப்ளேஸ். ஸோ உங்களை வெளில அமிச்சிட்டாங்கன்னா நீங்கள் இப்போவே வந்து அந்த சுச்சுவேஷனில் வந்து திங்க் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களை நம்பி உங்கள் ஃபேமிலி இருப்பாங்க. அந்த ஒரு சிங்கிள் இன்கம் ஸ்ட்ரீமை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஸோ இஃப் யூஆர் ஆல்ரெடி ஒர்க்கிங், ஸோ உங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் இன்கம் ஸ்ட்ரீம் வேணும் இல்லையா. ஸோ ஃபார் தட் வி நீட் ஸ்கில்ஸ். ஸோ அந்த ஸ்கில்ஸ் வந்து ஏஐயால் ரீப்ளேஸ் ஆகாத மாதிரி இருக்கணும். ஸோ அந்த ஸ்கில்ஸை நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஜஸ்ட் ஆஸ்க் யுவர் செல்ஃப், உங்களோட வேலையை வந்து ஒரு ரோபோட்டால் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிங்க. இஃப் எஸ், சேஞ்ச் யுவர் டைரக்ஷன். ஷுட் ஹவ் லேர்ன் நியூ ஸ்கில்ஸ் விச் இஸ் irreplaceable. ஏஐ இஸ் நாட் த எனிமி, இட்ஸ் ஜஸ்ட் அ டூல். ஸோ இது எது பொறுத்து இருக்குன்னா, உங்களை நீங்களே பொசிஷன் பண்ணிக்கிறீங்க இல்லையா, அது பொறுத்து தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கு கூட ஏஐ கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணதுனால இட்ஸ் எ பெனிஃபிட், இட்ஸ் எ டூல் ஃபார் யூ. பட் அதே வந்து அந்த ஏஐ வந்து உங்களோட ஜாபை ரீப்ளேஸ் பண்ணுச்சுன்னா இட்ஸ் எனிமி ஃபார் யூ, ரைட்? ஸோ அதனால் உங்களோட பொசிஷன் ஏற்ற மாதிரி தான் இட் ஒர்க். ஸோ நம்ம அந்த பொசிஷனை தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ டாப் ஸ்கில்ஸ் விச் ஏஐ கான் டேக் ஃப்ரம் யூ. ஸோ அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் வித் ஏஐ. ஸோ நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் சரி, அந்த ஒர்க் கூட உங்களால் ஏஐ வந்து இன்டிகிரேட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். பிகாஸ் இது வந்து நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் சம்திங், பட் ஒன்ஸ் நீங்கள் ஏஐ இன்டிகிரேட் பண்ணுற போது இட் வில் ஆம்ப்ளிஃபை யுவர் ஒர்க் ஸோ தட் நீங்கள் 10x ஆர் 20x ரிசல்ட்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதனால தான் பீப்புள் ஹூ லேர்ன் ஏஐ ஆட்டோமேஷன், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், ஏஐ பவர்டு பிஸ்னஸ் வில் டாமினேட் த இண்டஸ்ட்ரி. அண்ட் செகண்ட் ஸ்கில் என்னென்னா சோஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். எஸ்பெஷலி சிம்பிளாக சொல்லணும்னா பர்சனல் பிராண்டிங் அண்ட் கம்யூனிட்டி பில்டிங் சொல்லலாம். லெட்ஸ் ஏஐ வந்து வேர்ட்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும், பட் எமோஷ்னல் லெவலில் கனெக்ட் ஆக முடியாது. லெட்ஸ் சே இப்போ நான் பர்சன் டு பர்சன் பேசுகிறப்போ அந்த கனெக்ட் வேறு மாதிரி இருக்கும், பர்சன் டு மிஷின் பேசுகிறப்போ அந்த கனெக்ட் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி இட் கேன் ஜஸ்ட் ப்ரொடியூஸ் கண்டென்ட், பட் ட்ரஸ்ட் க்ரியேட் பண்ணுறது, ஹியூமன் கனெக்ஷனை வந்து க்ரியேட் பண்ணுறது அதால் முடியாது. பட் நம்மளால் அது பண்ண முடியும். அதனால் எப்போவுமே ஹியூமன் ட்ரஸ்ட் ஹியூமன் மட்டும்தான், நாட் ஏஐ. பிகாஸ் ஏஐ வந்து ஜஸ்ட் அ டெக்னாலஜி டெவலப்டு பை ஆஸ். ஸோ அது எப்போ வேணால் ராங்காக போகலாம் இல்லையா. ஸோ உங்களுக்கே தெரியும்ல, டெக்கில் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ எந்த சிஸ்டம், எந்த அப்ளிகேஷன் எதுவாக இருந்தாலும் சரி, அது வந்து 100% வந்து ட்ரூலி ஃபுல் ப்ரூஃப் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போ வேணால் வந்து அது ஃபெயில் ஆகலாம். ஸோ தட் அதை வந்து நம்ம எப்பயுமே வந்து 100% நம்ப முடியாது. ஹியூமன் டு ஹியூமன் வி ஹாவ் டு ட்ரஸ்ட். ஸோ அப்படி தான் வந்து இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு இல்லையா. அண்ட் நம்பர் 3, எத்திக்கல் அண்ட் மாரல் ஜட்ஜ்மெண்ட். ஏஐ கேன் அனலைஸ் ஆல் த சுச்சுவேஷன். எல்லா சுச்சுவேஷனும் அதனால் அனலைஸ் பண்ண முடியும். பட் அதுக்கு வந்து இட் டசன்ட் ஹேவ் எத்திக்ஸ், வேல்யூஸ் ஆர் ஹியூமன் மாரல்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, லெட்ஸ் சே ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் எடுத்துக்கோங்க. ஸோ உள்ளே நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க, கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிட்டுருக்கு. ஒரு சுச்சுவேஷனில் கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுச்சு. ஸோ இட் கான்ட் கண்ட்ரோல். ஸோ அப்போ வந்து நிறைய பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஏஐ சிஸ்டம் வந்து எப்படி திங்க் பண்ணும், இப்போ வந்து யாராவது நடந்து போகிறவங்க மேலே இடித்து உங்களை காப்பாற்றுறதா, அப்படி இல்லைனா ஏதோ ஒரு பில்டிங்கில் டேர்ன் பண்ணி போய் இடித்து அவங்கள காப்பாற்றுறதா, நடந்து போகிறவங்கள காப்பாற்றுறதா அப்படின்னு வந்து ஒரு கொஷின் வரும் இல்லையா. ஸோ அதனால் ஏஐ டசன்ட் நோ வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங். ஏன்னா இட் ஜஸ்ட் ஃபாலோஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லையா. ஸோ ஹியூமன்ஸ் அப்படி கிடையாது இல்லை. ஸோ தட்ஸ் வை வி நீட் ஸ்மார்ட் பீப்புள் டு கைட் ஏஐ இன் த ரைட் வே. ஸோ போக போக தான் வந்து அந்த சிஸ்டம் எல்லாமே வந்து லைக் ஹியூமன் மாதிரியே வந்து டெவலப் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து ஏஐ கான்ட் ரீப்ளேஸ்,
அண்ட் அதே மாதிரியே இட் கேன் மேக் மணி ஆல்சோ. இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஸ்ட்ரீமாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒர்க் வித் ஏஐ இருக்கு இல்லையா? ஸோ இந்த கேஸ் நீங்கள் ஆல்ரெடி ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, இஃப் யூ ஆர் அ ஃப்ரீலான்சர், கிராஃபிக் டிசைனிங் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரை டு இன்டிகிரேட் இன்டு யுவர் ஒர்க். அதே மாதிரி இஃப் யூர் லோகோ டிசைனர் ட்ரை டு இன்டிகிரேட் ஏஐ இன்டு யுவர் ஒர்க். அதே மாதிரி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் பில்டராக இருந்தீங்கன்னா ட்ரை டு இன்டிகிரேட் ஏஐ. ஸோ இந்த மாதிரி ஏஐ உங்கள் ஒர்க்கோட கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரியே இஃப் யூ நோ மோர் அபவுட் ஏஐ, நீங்கள் வந்து ஏஐ ரிலேட்டட் சர்வீஸை வந்து கொடுக்கலாம். அண்ட் யூ கேன் ஆட்டோமேட் தேர் டாஸ்க். அண்ட் அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் பர்சனல் பிராண்ட். இந்த எத்திக்கல் திங்ஸ் இருக்குல்ல, ஸோ இதுக்கெலாம் வந்து நிறைய ஜாப் ரோல்ஸ், ஏஐ பாலிசி கன்சல்டிங், எத்திக்கல் ஆஃபீஸர், ஸோ எப்படி ப்ராப்பராக ஏஐ வந்து பயாஸ்டாக இல்லாமல் வச்சுக்கிறது, ஸோ இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் அதுக்கு ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களோட ஸ்கில் irreplaceable இருந்துச்சுன்னா யூ வில் ஹோல்ட் மோர் பவர் in the AI driven world. Okay, number 3, how to build uncancelable wealth in this AI era. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களோட ஜாப் இன்கம்மை வந்து நம்ம லிவரேஜாக யூஸ் பண்ணணும். நிறைய பேர் தே ஒர்க் இன் a job for years but they don't have anything left. instead of நம்ம வந்து ஃபினான்ஷியல் பொசிஷன் அப்கிரேட் பண்ணுறதுக்கு பதிலாக they are upgrading the lifestyle. ஸோ அப்போ தான் வந்து லே ஆஃப் வரப்போது they don't have assets, அவங்ககிட்ட டெப்ட் மட்டும்தான் இருக்கும். ஈவன் நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்கினாலும் சரி, யூஸ் தட் சேலரி as a launch pad. ஸோ நீங்கள் வாங்குகிற மணியை உங்களுக்காக ஒர்க் பண்ண வைங்க. ஸோ தட் வில் ஜென்ரேட் யூ மணி. ஸோ நீங்கள் வந்து அதுக்காக ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ இஃப் யூ ஹேவ் மணி இட் ஷுட் ஒர்க் ஃபார் யூ. ஸோ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் ஹை வேல்யூ ஸ்கில்ஸ். அப்படி என்னன்னா இன்வெஸ்ட் இன் கோர்சஸ் விச் வில் ஹெல்ப் யூ டு லேர்ன் நியூ டெக்னாலஜி அண்ட் ஸ்கில்ஸ். அப்படி இல்லைனா இஃப் யூ ஹேவ் பர்சனல் பிராண்ட் தென் இன்வெஸ்ட் இன் கண்டென்ட் பேஸ்ட் அசெட்ஸ். ஸோ ஸ்டெப் நம்பர் 2 என்னென்னா எஸ்கேப் பெர்மிஷன் பேஸ்ட் இன்கம். பெர்மிஷன் பேஸ்ட் இன்கம்னா நீங்கள் வந்து ஒரு பிளாட்ஃபார்மை வந்து நம்பி இருக்கீங்க விச் வில் மேக் யூ மணி அப்படின்னு. ஸோ அதுதான் பெர்மிஷன் பேஸ்ட் இன்கம். அதே மாதிரி இஃப் யூ ஆர் இன் இன்ஸ்டாகிராம், ஒன் டே இன்ஸ்டாகிராம் வந்து உங்களை பேன் பண்ணலாம், எக்கனாமிக் கொலாப்ஸ் ஆகலாம். ஸோ பட் இஃப் யூ ஹேவ் ஓன் ஆடியன்ஸ் and traffic, you are unfireable because நீங்கள் எதையும் டிபெண்ட் பண்ணி கிடையாது. ஸோ மோஸ்ட் பீப்புள் will ignore this and already வந்து they waiting for the rise. Once you have one extra income stream without permission based income, you will never need a paycheck again. உங்கள்கிட்ட டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது பிகாஸ் இதுக்கு வந்து நிறைய வருஷம் கிடையாது. AI is already here. ஸோ எவ்ரி டே நீங்கள் வெயிட் பண்ண that technology will get better. அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து they keep learning and move forward. ஸோ நீங்கள் இங்கே ஸ்டக் ஆயிருவீங்க. ஸோ இஸ் த ஃபைனல் செக்லிஸ்ட் டு எஸ்கேப் த ஏஐ ட்ராப். ஃபர்ஸ்ட் திங், ஐடென்டிஃபை த ஏஐ ப்ரூஃப் ஸ்கில் விச் இஸ் irreplaceable. பிக் சேல்ஸ், பர்சனல் பிராண்டிங், கம்யூனிட்டி பில்டிங், அப்படி இல்லைனா ஆட்டோமேஷன், இதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணுங்கள் பிகாஸ் இது எல்லாமே தான் வந்து ஏஐ காண்ட் ஃபுல்லி ரீப்ளேஸ். அண்ட் நம்பர் 2, ஸ்டாப் ரிலையிங் ஆன் ஒன் ஜாப். ஒரு ஜாப் வந்து ரிலே ஆகாமல் ட்ரை டு பில்ட் அட்லீஸ்ட் 2 இன்கம் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ அதனால் பில்ட் அ சைட் ஹஸ்ல் ஆர் டிஜிட்டல் ப்ராடக்ட். ஸோ நம்பர் 3, லேர்ன் ஹவு டு லிவரேஜ் ஆட்டோமேஷன் ஸோ தட் நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் சரி நீங்கள் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்கேல் பண்ண முடியும். இந்த ஏஐ ஏரால யார் வின் பண்ணுவாங்கன்னா ஒன் who uses automated system. ஸோ தட் இவங்க ஒர்க் பண்ண தேவையில்ல, 24/7 அது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தட்ஸ் ஹவ் தே வின். ஸோ நம்பர் 4, இன்வெஸ்ட் அக்ரெசிவ்லி இன் த அசெட்ஸ் விச் பிரிங்ஸ் யூ கேஷ். பிகாஸ் நம்ம ஏர்ன் பண்ணுற இன்கம் வந்து டெம்பரரி தான். ஸோ ஈவன் இஃப் நீங்கள் பேங்க்கில் போட்டாலும் இன்ஃப்ளேஷன் வில் பீட்ஸ் பிகாஸ் எவ்ரி டைம் நமக்கு கேஷ் ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அசெட்டில் பில்ட் பண்ணுறப்போ அது நமக்கு வந்து கேஷ் ஃப்ளோ கொடுத்துட்டே இருக்கும் விச் பிகம்ஸ் எ பெர்மனன்ட் வெல்த். பட் இதே வந்து நம்ம ஜாப் போய் நம்ம ஏர்ன் பண்ணுற இன்கம் இல்லையா, ஸோ தட் வில் பிகம் அ டெம்பரரி. எப்போ வேணால் அது ஸ்டாப் ஆகும். பட் இந்த மாதிரி அசெட்ஸ் இது வந்து ஸ்டாப் ஆகாது, நமக்கு கண்டினியூஸாக மணி வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஃபைனல் திங், பில்ட் எ பிராண்ட் ஆர் எனி நீச் அத்தாரிட்டி as soon as possible. பிகாஸ் நிறைய பேருக்கு உங்களை தெரிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதனால் ஃபைனலி the choice is yours. So with that, I'll see you in the next video.